வணக்கம் நண்பர்களே. பிரம்மஹத்தி தோஷம் இந்த பதிவினுடைய தலைப்பில் நான் குறிப்பிட்டிருந்த மனக்கவலைகள், தீரா தூக்கம் வராமல் தவிக்கிறது, இது மாதிரிலாம் இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னா, ஒருத்தருக்கு தொடர்ந்து பிரச்சனை வர்றதுனால. இது எதனால் அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு ஒரு நம்ம வரலாறு சொல்லுது, இந்து சமயத்தினுடைய வரலாறு சொல்லுது. இது என்ன பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு சற்று விரிவாக பார்ப்போம். இதை நம்புறவங்க மட்டும் தொடர்ந்து வீடியோ பார்த்து இறுதியில் இந்த பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு ஹோமம் நடைபெறுகிறது. என்னைக்கு? ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2025. இன்னைக்கு 29, கரெக்டாக ஒரு 17-18 நாளில் நடக்கப்போகுது. 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணம் ஊரில் நடக்குது. சரி, இதை பற்றி எங்கே நடக்குது என்னன்றதை பற்றி விவரம் கடைசியில் சொல்கிறேன், இந்த வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன். இப்போது இந்த பிரம்மஹத்தி தோஷம்னா என்ன? இது தோஷங்கள்லேயே மிக மிக கடுமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கடுமை? இந்த தோஷம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் முன்னோர்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் உங்களை பாதிக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏதோ ஒரு தோஷம் நமக்கு தான் ஏற்பட்டிருக்கு, நம்ம போய் இங்கே நிவர்த்தி பண்ணிட்டு வந்துடலாம்னா இல்லை. உங்கள் முன்னோர்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் இது உங்களை பாதிக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. வரகுண பாண்டியன் அப்படிங்கிற மன்னனை பிடிச்சிருந்த தோஷம் அவனை பாடாப்படுத்தி, ஒரு மன்னனுக்கு ஒரு தோஷம் பிடிக்கணும்னா எப்படி இருக்கணும்? மன்னனாக இருந்தாலும் அவனுக்கு கர்ம பலன், விதி பலன், ஆன்ம பலன்லாம் வேறு தானே. அப்போ அதில் அவனை பாடாப்படுத்தி திருவிடை மருதூர் அப்படிங்கிற கடைசியில் திருவிடை மருதூரில் போய் அவனை விடுது அப்படிங்கிறது புராணம். அப்போ இந்த விக்ரம சோழ அப்போ திருவிடை மருதூரில் போய் அவன் ஏதோ ஒரு ஹோமம் பண்ணி இது பண்ணிக்கிறான். விக்ரம சோழனை பிடிச்சிருந்த பிரம்மஹத்தி தோஷம் திப்பிராஜபுரம் சோழேஸ்வரர் கோயிலில் தான் விட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த இப்போ திப்பிராஜபுரம் எங்கே இருக்குது சொல்கிறேன். அது என்ன பிரம்மஹத்தி தோஷம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது பிரம்மஹத்தி தோஷங்கிறது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத வரிசைப்படுத்துகிறேன். நன்றி மறப்பது, ஒருத்தர் நமக்கு செஞ்ச உதவியை மறப்பது, நம்பிக்கை மோசடி செய்வது, நம்ம நம்பியவர்களை மோசடி செய்வது, பெண்ணை அவமதிப்பது. பெண்ணை அவமதிக்கிறதுனா என்னன்னா அது தனி லிஸ்ட் இருக்கும். தந்தை தாய்க்கு உணவளிக்காமல் விரட்டுவது, அதாவது அவர்களுடைய தாய் தந்தையினுடைய வயதான காலத்தில் உணவளிக்காமல் அவங்கள விரட்டி விடுறது. காரணமின்றி உயிர்களை வதைப்பது, ஒரு காரணமே இருக்காதான் நான் உயிரை வதைச்சிருப்போம். அது ஒரு பிராணியாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி. குருவை ஏசுவது, எந்த குருவாக இருந்தாலும் சரி, உங்கள் தொழில் சொல்லிக் கொடுத்த குருவோ, உங்களுக்கு தொழில் ஆரம்பிச்சு வச்ச குருவோ, நீங்கள் வேலைக்கு காரணமானது யாராக இருந்தாலும் குரு தான். ஆசிரியர்கள் குரு, அதே மாதிரி இவங்களும் குரு தான். அவங்கள ஏசுறது. நம்பியவரிடம் ஏமாற்றுவது, உங்களை நம்பி ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் அவரை ஏமாற்றுறது. கோயில் சொத்தை திருடுவது, ஒரு ஆலயத்தினுடைய சொத்து, அது எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி. மக்கள் சொத்தை அபகரிப்பது, இது அரசியல் ஈடுபட்டவங்களுக்கு தான் சாத்தியம், மற்றவங்களுக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் அதிகார வர்க்கத்திற்கு சாத்தியம். இப்போ இது போகிற பாவங்களால் இந்த தோஷம் ஏற்படும்னு சொல்கிறாங்க, பிரம்மஹத்தி தோஷம். இதெல்லாம் செஞ்சவங்களுக்கு இந்த பாவங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னா அவங்களுக்கு இந்த தப்பு செஞ்சவங்களுக்குலாம் அந்த தோஷம் ஏற்படும். அப்போ இந்த தோஷம் உண்டானா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை என்னவா மாறுங்கிறதையும் சொல்கிறாங்க. எப்படி? போராட்டமாக மாறிடும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. எவ்வளவு முயன்றாலும் அவரிடம் தோல்வியே மிஞ்சும், செல்வம் சேராது, உறவுகளால் தொல்லை உண்டாகும். இதெல்லாம் அந்த தோஷத்தினால நமக்கு கிடைக்கக்கூடியது. எதனால் தோஷங்கள் வந்ததுன்னு சொன்னோம், இப்போ அந்த தோஷத்தினால என்ன வருதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், வம்பு வழக்குகள் சேரும், நியாயமான அவருடைய தேவைகள் கூட அவருக்கு கிடைக்காது, எத்தனை உழைத்தாலும் பலன் கிடைக்காது, நேர்மையாக இருந்தாலும் மதிப்பு கிடைக்காது. ரொம்ப முக்கியம், நேர்மையாக இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்காது. இவையெல்லாம் ஏன் என்று பார்த்தால் அவர் அப்போது அல்லது அவரின் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள்னு சொல்கிறாங்க. இப்படி கடன், நஷ்டம், விரக்தி, தோல்வி, தடை என சகல துன்பங்களையும் நீக்கி வெற்றி தரும் ஒரு வழிபாடு தான் பிரம்மஹத்தி பரிகார ஹோமம். இது அரிதினும் அரிதான ஹோமத்தை, ரொம்ப ரேரஸ்ட் ஹோமம். இதை ஆகஸ்ட் 17, அதாவது 2025 இந்த வருஷத்தில் கும்பகோணம் திப்பிராஜபுரம் ஸ்ரீ வைகுண்ட காலத்தியப்பர் கோயிலில் அவங்க நடத்துகிறாங்க, ஒரு ஹோமம் நடத்துகிறாங்க. அப்போ அந்த ஊர் எங்கே இருக்குது? திப்பிராஜபுரம். கும்பகோணம் மன்னார்குடி சாலையில் வலங்கைமானுக்கு அருகில் இது அமைஞ்சிருக்கிறதா லொக்கேஷன் சொல்கிறாங்க. அப்போ திப்பிராஜபுரம் தஞ்சையை ஆண்ட விஜயநகர மன்னர்கள்
ஆட்சியில் அமைச்சராக இருந்த திப்பையா பேரில் தான் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. திப்பையா ராஜபுரம் அப்படின்னு அதுக்கப்புறம் திப்பி ராஜபுரம்னு மாறி இருக்கு. அப்போ இங்குள்ள சோழேஸ்வரர் கோயிலில் விக்ரம சோழனால் அமைக்கப்பட்டது இங்குள்ள சோழேஸ்வரர் கோயில். அப்போது இந்த ஆலயம் தொடர் தோல்விகள், பஞ்சம், பசி, எதிரிகள் தொல்லை என துன்பப்பட்டு வந்த சோழனை இங்குள்ள ஈசனை காத்தருளினார் அப்படிங்கிறது தான் தலவரலாறு. அக்னிஹோத்திரிகளும் மாபெரும் ஞானியரும் வாழ்ந்த பூமி திப்பிராஜபுரம் அப்படின்னு வரலாறு சொல்லுது. இப்போ ஏற்பட்ட சேத்திரத்தில் பக்தர்களுடைய வேதனைகளை தீர்க்கும் கலியுக வரதராக எழுந்தருளி இருக்கிறது தான் ஸ்ரீ வைகுண்ட காலத்தியப்பர். அப்போ திருமாலுடைய அம்சத்தையும் தாங்கியுள்ள அபூர்வ சிவலிங்க வடிவம்தான் வைகுண்ட காலத்தியப்பர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது 3000 ஆண்டுகள் பழமையான மூலவர் இங்கே இருக்கார். மூலவர் 3000 ஆண்டு பழமையானவர்னு சொல்கிறாங்க. சுந்தர குஜாம்பிகை, கோவலர் வள்ளி அப்படின்னு 2 அம்பிகைகளோட சுவாமி எழுந்தறி அருள்பாலிக்கிறார் அப்படிங்கிறது இந்த கோயிலை பற்றிய ஒரு விவரங்கள். அப்போ இங்கே முக்கூர்ணி விநாயகர், தண்டாயுதபாணி இங்கே இருக்கிறாங்க. மேலும் சிவகாம சுந்தரி, ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ ஆனந்த நடராஜ ராஜ மூர்த்தி எழுந்தருளியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நடராஜர் சிதம்பரத்தில் உள்ளது போல தால் சடையோடு ஊத்தம்பூ கங்கை சூடியபடி உள்ளார் அப்படின்னு ஒரு தகவல். இங்கே இருக்கிற சந்திரமௌலீஸ்வரர் என்னும் அபூர்வ ஸ்படிகலிங்கம் இங்கு உள்ளது. இதுக்கு தினமும் அபிஷேகம் நடக்கும். அதை காண்பவரின் வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கிறதும் இந்த கோயிலோட முக்கியமான விசேஷமாக சொல்லப்படுது. சரி, இந்த கோயிலில் இந்த ஹோமம் நடக்குது. என்னைக்கு? ஆகஸ்ட் 17. இன்னும் ஒரு 17 நாள் இருக்குது, 18 நாள் இருக்குது ரைட்டா. இந்த ஹோமத்தில் கலந்துக்கணும்னா நீங்கள் அந்த நாளைக்கு முன்னாடியே அங்கே பக்கத்தில் நண்பர்கள், உறவினர்களாட்டா சொல்லி ஒரு பதிவு பண்ணுறது அவசியம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பதிவும் பண்ணிவிட்டு இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டால் என்னெல்லாம் நம்மளுடைய கோரிக்கைகளோ நிறைவேறும், என்னெல்லாம் அவதிப்பட்டு வர்றோமோ, எந்த பாவங்களை செய்தோமோ, குறிப்பாக அதில் சொல்லப்பட்டிருக்கிற குருவை ஏசுவது, திட்டுறது. குருனா நான் சின்ன பிள்ளையிலையோ இல்லை படிக்கிற காலங்கள்லையோ என்னுடைய பள்ளி காலங்கள்லையோ கல்லூரி காலங்களில் நான் ஆசிரியரை திட்டினதே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இதாக தான் நான் என்னுடைய வீடியோலேயே சொன்னேன். குருங்கிறது உங்களுக்கு முதல் வேலை வாங்கி கொடுத்தவர் கூட உங்களுக்கு குரு தான். நீங்கள் வேலைக்கு சேர்ந்த இடத்துல உங்களுக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுத்தவரும் குரு தான். அவரை ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சுட்டு அவரெல்லாம் மனுஷனா, அவனெல்லாம் போய் நான் குருவை ஏற்றுக்கிட்டேன் பாரு, அது என்னையே சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் குருவை ஏசுறது தான். நான் தான் ஆசிரியரை எதுவுமே திட்டலையேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்காக தான் அந்த சின்ன விளக்கம் சொன்னேன். அதுக்கப்புறம் மற்ற பாவங்கள்லாம் இன்னொருத்தர் செஞ்சுருப்பாங்க, செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் அந்தந்த நேரத்து நியாயங்கள். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன் செஞ்சோம், எதுக்கு செஞ்சோங்கிறத விட தீர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பினை தமிழகம் டைம்ஸ் நேயர்கள் பயன்படுத்தி ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு குறையோ அல்லது சங்கடத்தில் இருந்தீங்கன்னா இதில் இருந்து விடுபட்டுக்குங்க. தொடர்ந்து இந்த பதிவுகள் கிடைப்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இல்லாமல் தோஷங்கள் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்து உங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.